Hi friends, வாங்க இன்னைக்கு ரொம்ப ஈஸியான ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு 10 நிமிஷத்துல செஞ்சு முடிச்சிடலாம். ஈவினிங் கிட்ஸ்க்கு இந்த ஹெல்த்தியான ரெசிபியை செஞ்சு கொடுங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க குயிக்காக வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கிறேன். நீங்கள் வெல்லம் இல்லை நாட்டு சக்கரை எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். 1 கப் அளவு வெல்லத்துக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ வெல்லம் கரைஞ்சி வர அளவுக்கு மட்டும் இதை கொதிக்க வச்சா போதும். பாகுபதம் எதுவும் தேவை கிடையாது. இப்போ நல்ல வெல்லம் கரைஞ்சி வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு வந்த பிறகு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ மாவு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். அதே கப்பில் இட்லி தோசை மாவு எடுத்துக்கோங்க. புளிப்பு இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற தோசை மாவு எடுத்துக்கோங்க. அடுத்ததாக 1 கப் அளவுக்கு துருகிய தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எந்த அளவுக்கு சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு இந்த பணியாரம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும். அடுத்ததான் நான் முந்திரி ஒரு 4 முந்திரி 4 பாதாம் நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்கும் பணியாரம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாங்க. ரொம்ப நேரம் எடுத்துக்காது. ரொம்ப ஹெல்த்தியும் கூட. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வெல்லம் தண்ணியை சேர்த்துக்கலாம். வெல்லம் தண்ணியை டைரெக்டாக அப்படியே சேர்க்க வேண்டாம். அதில் மண்ணெல்லாம் இருக்கும். அதனால் நம்ம வடிகட்டி சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கலந்த பிறகு உங்களுக்கு ஒரு வேளை கெட்டியாக இருந்துச்சுன்னா நீங்கள் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அதிக தண்ணி சேர்த்துடாதீங்க. இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இதுதான் சரியான பதம். இந்த அளவுக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பணியாரம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. மிதமான தீயில் வச்சு செய்யுங்க. ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். இப்போ நான் ஒரு டம்ளரில் இந்த மாவை எடுத்துக்கிறேன். ஸோ நம்மளுக்கு இதை ஊற்றுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். மிதமான தீயில் வச்சு ஒரு 3 நிமிஷத்துக்கு மட்டும் இது வேக வச்சா போதும். ரொம்ப வேகமாக வெந்துடும். இது மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. 3 நிமிஷம் கழித்து இப்போ நம்ம இதை எடுத்து பார்க்கலாம். இப்போ இது நல்லா வெந்து வந்திருக்கும். இப்போ நம்ம இதை திருப்பி போட்டுக்கோங்க. இது லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சின்னா கருகி போயிடும். டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. இப்போ இதை திருப்பி போட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் வேக வச்சா போதும். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெந்து வந்திருக்கு. ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு இதை ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுங்க. ரொம்பவும் விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ரொம்ப டேஸ்டியாகவும் ரொம்ப வாசனையாக இருக்கும். இன்றைக்கி இந்த பணியாரத்தை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அம்மாடி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.